பட் இங்க இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ டைப்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய இருக்கு. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பிரைவேட். இப்போ எல்லாம் வரவங்க நான் பிரைவேட் லிமிடெட் வந்தோடனே போட்டுக்குவா, என் பிரைவேட் லிமிடெட் தான் என் பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கு, பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கு, பிரைவேட் லிமிடெட் போகணுன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும், அதை பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டே எப்படி வந்தது அப்படின்னா, ஒண்ணு இதை வந்து எவ்வளவு கேபிட்டல் வச்சு செய்யப்படுறாங்க, எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல இது வந்தது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். என்ன ரொம்ப சிம்பிளா சொன்னா, நான் சிங்கிள் ஓனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா நான் இன்னொருத்தர் சேர்ந்து பண்றோம், மினிமம் 2 பேர் இருக்கணும், இல்ல 3 பேர் 4 பேர் 5 பேர் சேர்த்து பண்றோம். இது எல்லாமே பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற நேச்சர்ல வருது. அப்ப நிறைய பேர் வந்து கேபிட்டல் வந்து போட போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதே வந்து பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா, நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு கார்பரேட் கம்பெனியா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சர்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பிரைவேட் லிமிடெட். கார்பரேட்டாவும் இருக்கணும், ஆனா நான் யார் கூடயும் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஓபிசின்னு வச்சிருக்காங்க, 1% கம்பெனி அப்படின்னு இருக்கு.